தமிழகத்தில் முதன்முறையாக குளிரூட்டப்பட்ட உள்ளரங்கு மேடையில் மெக்சிகோ, எத்தியோப்பியா, ஈரான் நாடுகளின் சர்க்கஸ் கலைஞர்கள் கலந்து கொள்ளும் இண்டோர் சர்க்கஸ் மதுரையில் நடைபெறுகிறது. ஜென்சி காலகட்டத்திலும் சர்க்கஸ்கான வரவேற்பு உள்ளது. சர்க்கஸ்கான அனுமதியில் எந்த தடையுமின்றி கிடைக்கின்றது என ஒலிம்பியன்ஸ் சர்க்கஸ் நிர்வாக இயக்குனர் ஜாபர் பேட்டி. நாடு முழுவதிலும் பல்வேறு சர்க்கஸ் நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் ஒலிம்பியன்ஸ் சர்க்கஸ் நிறுவனமானது தமிழகத்தின் முதன்முறையாக மதுரையில் குளிரூட்டப்பட்ட உள்ளரங்கு மேடையில் சர்க்கஸ் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஒலிம்பியன்ஸ் சர்க்கஸ் நிர்வாக இயக்குனர் ஜாபர் கூறுகையில், தமிழகத்திலேயே முதன்முறையாக மதுரையில குளிர் ஊட்டப்பட்ட உள்ளரங்கு மேடையில் மெக்சிகோ, எத்தியோப்பியா, ஈரான் மற்றும் மணிப்பூர் ஆகிய பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட கலைஞர் கலந்து கொள்ளும் சர்க்கஸ் நடைபெற உள்ளது. இது ஜூலை 31, ஆகஸ்ட் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளிலும், ஆகஸ்ட் 7, 8, 9 ஆகிய தேதிகளிலும் நடைபெற உள்ளதாகவும் இதற்கு கட்டணமாக 200 முதல் 700 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் விலங்குகள் இல்லாத நிலையில் வெளிநாட்டு கலைஞர்களின் தங்களது திறமையை பல்வேறு விதமாக வெளிக்காட்டும் வகையில் மேடையில் இதுபோன்ற நிகழ்ச்சி நடைபெறுவதால் பொதுமக்கள் ஆர்வமுடன் ஆன்லைன் மூலமாக டிக்கெட்களை வாங்கி வருகின்றனர். விலங்குகள் அனுமதி இல்லாத நிலையில் சர்க்கஸில் கடந்த ஆண்டுகளில் ஆர்வம் குறைந்த நிலையில் தற்போது இதுபோன்ற உள்ளரங்குகளில் நடத்தப்படும் போது அதிகளவிற்கு பொதுமக்களின் ஆர்வம் வருகை தருவார்கள் எனவும், தற்போதைய குழந்தைகளும் ஆர்வமுடன் சர்க்கஸ் என்றாலே பார்ப்பதற்கு வருவார்கள் என்று எதிர்பார்ப்பும் உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் சர்க்கஸ் நிகழ்ச்சிக்கு அரசு உரிய அனுமதியை உடனுக்குடன் வழங்கி வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும், தற்போதைய தலைமுறையும் சர்க்கஸ் மீதான ஆர்வத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்தார். திறந்தவெளி சர்க்கஸில் அதிக அளவிற்கு மக்கள் வந்தாலும் கூட இதுபோன்ற உள்ளரங்கில் நடைபெறும் போது அதிக அளவிற்கான குழந்தைகள் வந்து இதனை பார்த்து ரசிப்பதற்கான புதிய அனுபவமாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். 710 கடைசி 200 டிக்கெட்டும் லிமிடெட் சீட்ஸ் தான். ஒரு 50-60 சீட் தான் இருக்கும் சார். மற்ற எல்லாமே ஒரு 300 சீட்ஸ் கிட்ட வருங்க. அரங்கத்தில் இங்கே கேன்டீன் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க சார். வர பப்ளிக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேன்டீன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இவ்வளோ பண்ணியிருக்காங்க. மற்றும் டிக்கெட்ஸ் வந்து புக் மை ஷோ த்ரூவில் நிறைய டிக்கெட்ஸ் சேல்ஸ் ஆகுதுங்க சார். புக் மை ஷோ புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம், ஜிபேயில் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இங்கே வருகிற 29ஆம் தேதி காலையிலேருந்து இங்கே ராஜா முத்தைய மன்றம் அரங்கத்திலே டைரக்டாக டிக்கெட் சேல்ஸும் நாங்கள் பண்ணுறோம். அப்படி வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாங்க சார். எங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸும் உங்களுக்கு அந்த ஃபார்மில் கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் டைம் இங்கே ஆடிட்டோரியம் ப்ரோக்ராம் மதுரைக்கு வந்துடுவோம். கிராண்டான ப்ரோக்ராம்ஸு, இந்த ஃபாரினர்ஸ் ப்ரோக்ராம்ஸு, அதாவது மெக்சிகோ, எத்தியோப்பியா, ஈரான் ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க. மெக்சிகோ, எத்தியோப்பியா, ஈரான் ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ப்ளஸ் மணிப்பூர் ஆர்டிஸ்டோட ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ரோக்ராம் ரொம்ப கிராண்டாக ஏஎஸ்ஆர்பேக்கில் ரொம்ப லைட்டிங் எல்லாம் கிராண்டாக போட்டு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம். மதுரை மாநகர மக்களும் ப்ரெஸ் மீடியாவும் எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளோ நிகழ்ச்சிகள் சார், ரிங் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது சார், ஜோக்கர் ப்ரோக்ராம் இருக்குது, ஜிம்னாஸ்டிக் ப்ரோக்ராம், மெஜிஷியன் ப்ரோக்ராம் எல்லாம் கலந்து வரோம் சார். ஒரு 2 மணி நேரம் நடக்கும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம், 1 2 மணி நேரம் நடக்கும். எவ்வளோ கலைஞர் கிட்டத்தட்ட இதில் வந்து செலக்டிவ் அந்த ஃபாரினர்ஸ் மட்டும் வச்சு பண்ணுறதுனால ஒரு 25 பேர் தான், 22-25 பேர் தான் இருப்பாங்க. அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் மட்டும் சார். ஆனால் கிராண்டாக இருக்கும், நல்ல கிராண்டாக. இது வரைக்கும் மதுரை பப்ளிக்கு நீங்கள் பார்க்காத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான என்டர்டெயின்மெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, மதுரை சிட்டி இப்போ மற்ற சின்ன உள்ள இருக்குது. ஆடிட்டோரியம்ஸ் நிறைய உள்ளுங்க சார். இது பெரிய ஒரு நிறைய செலவுகள் இருக்குது. பெரிய ஊரில் போட்டால் தான் கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்டபுளாக இருக்குது. அப்படிங்கிறனால மதுரை இன்னொரு அசோசியேஷன் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து வேறு இந்த கிரவுண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஐயர் பங்களா அரசு அடியில் பண்ணியிருக்கிறோம். ஆடிட்டோரியம்ல ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ப்ரோக்ராம் சார். திறந்தவெளி மைதானங்களில் அதிக அளவுக்கு கூட்டம் வரலையா? அதனால அப்படி இல்லை சார். அதுக்கு ஒரு டீம் இருக்கிறாங்க, இதுக்கு ஒரு டீம் இருக்காங்க சார். ஆடிட்டோரியம் ப்ரோக்ராம் பண்ணுறது இவங்களுக்கு செப்பரேட் ஒரு டீம் சார். இதை மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. இது பாஸ்ட் 5 இயர்ஸாக நடந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் மதுரைக்கு இது மாதிரி நடக்குது. இவங்க மெயினாக இதில் என்ன மாதிரியான இது பண்ணிக்கிறாங்க? அதாவது சோப்போ இப்போ ஜிம்னாஸ்டிக் அந்த மாதிரி. ஆமாம் சார், இருக்குங்க சார். இந்த ஜிம்னாஸ்டிக், இந்த சைக்கிள் மெயினாக உள்ள என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சார் கிடைக்கும்? இல்லை, இந்த சைக்கிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் 2 வீலர் 3 வீலர் சைக்கிள்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜிம்னாஸ்டிக் இருக்குங்க. மெக்சிகன் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா தலையில் முடியில் கட்டி அவங்க பண்ணுற ப்ரோக்ராம்ஸு, அந்தரத்தில் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப கிராண்டாக இருக்குங்க. ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக பண்ணி ரொம்ப கிராண்டாக இருக்குது சார். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அனிமல்ஸ் சார், அனிமல்ஸ் வந்து நாட் ஒன்லி இன்டோர் அவுட்டோர் ப்ரோக்ராமே அனிமல்ஸ் இல்லைங்க. நியர்லி 10 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க அனிமல்ஸில் கவர்மெண்ட் எடுத்துட்டு. எப்படிங்க சார்? ஆமாம் சார், ஃபுல் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் தான் சார். 2 மணி நேரம் இருக்கும். அதில் இடையில ஒரு சின்ன பிரேக் இருக்கும், இன்டர்வல் மாதிரி. ஏதாவது கேன்டீன் இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளவோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சி வந்தாலும் சர்க்கஸ்க்கான வரவேற்பு மக்கள் மத்தியில் குழந்தைகள் எந்த அளவுக்கு இருக்குது? அது குறிப்பாக மதுரை மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இல்லைங்க சார். மதுரை வந்து நாங்கள் அவுட்டோர் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் இன்டோர் பண்ணுறோம். அவுட்டோர் பண்ணுறப்ப நிறைய மேக்ஸிமம் எல்லா டைமும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கோம். இப்போ மதுரை பப்ளிக் வந்து சர்க்கஸ் ரொம்ப
எப்பயுமே மற்ற சர்க்கஸ் எக்ஸிபிஷன் ரெண்டுமே இங்கே எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். நாங்கள் அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இங்கே வந்திருக்கிறாங்க. ஆடிட்டோரியம் ப்ரோக்ராம் ரொம்ப கிராண்டாக இருக்கும். ப்ரோக்ராம்ஸ் வந்து டெஃபினெட்லி சொன்னோம் சார், நல்ல கிராண்டாக இருக்குங்க. சர்க்கஸ் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த விலங்குகள்லாம் பயன்படுத்தப்படாத மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதுக்கு முன்னாடி இந்த சர்க்கஸ்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆமாம் சார், அனிமல்ஸில் சீஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் சந்திக்கிறீங்க. அனிமல்ஸில் சீஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பப்ளிக் மத்தியில் கொஞ்சம் அதனுடைய ஒரு வித்தியாசங்கள் நல்லா தெரிஞ்சது. கொஞ்சம் ஒரு பிரேக் இருந்ததுங்க. அது நாளாக அது பப்ளிக் தெரிஞ்சிருச்சுங்க. அது கவர்மெண்ட் ஆர்டர்னால அப்படி சீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஈக்குவலான ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் போட்டு அது டேலி பண்ணி ஃபாரினர்ஸ் ப்ரோக்ராமு இப்போ பாருங்க, இங்கே இப்போ போடுறோம்னா பிக்கப்னு ஒரு இது ஹோப் இருக்குன்னா அதான் ஃபாரினர்ஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரோக்ராம்ஸ் டிஃப்ரெண்ட்டான ஃபாரினர்ஸ் வச்சு பண்ணால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். பப்ளிக்கிட்ட ரீச் ஆகும் அப்படிங்கிற கால்குலேஷன் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். சர்க்கஸ் நலிவடைந்து கவர்மெண்ட் கோரிக்கை கவர்மெண்ட்டில் நம்ம டோட்டலாக சர்க்கஸ் டீம் சார்பாக அதுக்குண்டான கோரிக்கை கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேட்டில் சென்ட்ரல் எல்லாமே கொடுத்துருக்கோம். அவங்க அதுக்கு சர்க்கஸ் தொழில் மேலும் நடைமுறையாக இருக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணாங்கன்னா ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அது ப்ரெஸ் மீடியா நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணணும். அதுக்கு என்ன மாதிரி டிமாண்ட் வச்சிருக்கீங்க? அதான் சார், அனிமல்ஸ் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. அனிமல்ஸை கொடுத்துருந்தா கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணான்னு பரவாயில்ல. அட்லீஸ்ட் டொமஸ்டிக் கொடுக்கலாங்க. வைல்டு இல்லாட்டினாலும் டொமஸ்டிக் கொடுத்த அந்த யானை ஒட்டகம் இதெல்லாம் கொடுத்துட்டா கூட இன்றைக்கி சில்ட்ரன் அனிமல்ஸ் சுத்தமாக இல்லைங்கிறனால வந்து கொஞ்சம் ஃபீல்டுக்கு சர்க்கஸ்க்கு வந்து பப்ளிக் வந்து கம்மியாச்சுங்க. பட் இப்போ அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் இந்த மாதிரி ஃபாரினர்ஸ்லாம் கொண்டு வந்துருச்சு. நாங்கள் போடுறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வராங்க. பட் அனிமல்ஸ் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். நிகழ்ச்சிகள் நடத்துறது இந்த அனுமதி கேட்டு போறீங்கல்ல, அதுதான் அந்த நடைமுறைகளை இப்போதைக்கு கடினமா இருக்காது. இல்லை, சப்போர்ட்டிவாக தான் சார் இருக்குங்க சார். அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது நல்லா தான் பண்ணுறாங்க. சொல்ல ப்ராப்ளம் சர்க்கஸ்ங்கிறப்போ ஒரு சிம்பத்தி, சர்க்கஸ் எக்ஸிபிஷனுக்கு ஒரு சிம்பத்தி இருக்குங்க. இப்போ வெளியிலேருந்து வராங்க கலைஞர்கள் நம்பி வராங்க, ஒரு 30-40 குடும்பம் வராங்க அப்படின்ட்டு அந்த சிம்பத்தியில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மதுரையில் இதுக்கு முன்னாடி 1.5 2 years பேக் ஜமுனா சர்க்கஸ் ஐயர் பங்களா போட்டதுங்க சார். ஆமாங்க சார். 15 வருஷத்துக்கு முன்னால் இந்த சர்க்கஸ்க்கு வரவேற்பு எப்படி? 15 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு சார். அப்போ அனிமல்ஸ் இருந்தது சார், வைல்டு டொமஸ்டிக் எல்லாமே இருந்தது. அப்போ ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு சார். அப்புறம் இடையில ஒரு பிரேக் அந்த அனிமல்ஸில் வச்சு அப்புறம் இப்போ மறுபடியும் பரவாயில்லைங்க, எல்லா பக்கம் நல்லா போகுது சார். நிறைய குழந்தைங்கள்லாம் மொபைலில் அடிக்ட் ஆகிட்டாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு வர்றாங்களா? அது இருக்குது சார். அது ஒரு சின்ன ஒரு ரீசன் தான் சார். மற்றபடி அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இல்லை. அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு அனிமல்ஸ் இல்லை அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி பார்த்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபாரினர்ஸ் கொண்டு வந்து நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம் சார். இப்போ மேக்ஸிமம் ஃபாரினர்ஸ் ப்ரோக்ராம் தான். அந்த இந்தியன் ஆளுங்களோட இது கம்மியாக தான் இருக்கும். ஃபாரினர்ஸ் ப்ரோக்ராம் தான் மேக்ஸிமம் ரொம்ப கிராண்டாக இருக்கும். டெஃபினெட்லி பப்ளிக் வில் பி சாட்டிஸ்ஃபைட். குழந்தைகள்லாம் வீட்டுல செல்போன் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி மனநிலையான ஒரு இது இருக்கும். சரிங்க இப்போ சார். உங்க ப்ரோக்ராமுக்கு ஒரு 200 500 பார்த்துக்கணும்னா எந்த அளவுக்கு உங்க ஹேப்பினஸாக போடுவாங்க என்ன சொல்றீங்க? அதான் சார், அதை நாங்கள் ப்ரோக்ராமில் சொல்கிறோம். ப்ரோக்ராமில் நாங்கள் வந்து அது காட்டுறோம். அதை அவங்க பார்த்துட்டு இது பண்ணலாம் சார். டெஃபினட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் வெளியில் வருவாங்க. பார்த்தாங்கன்னா என் பேர் நாசர் அலி. நாசர். ஆமாம் சார்.